கணேச சரணம் சரணம் கணேசா. உலகெங்கும் வாழும் எனதருமை நேயர்களே, என் நெஞ்சம் நிறைந்த அன்பர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் வணக்கங்கள், வாழ்த்துக்கள். இது நம்முடைய வார ராசி பலன்கள் நிகழ்ச்சி. இதுல ஒவ்வொரு வாரமும் நம்ம ராசிகளுக்குரிய பொதுவான பலன்களை கோச்சார கிரகங்களின் அடிப்படையில் சொல்லிட்டு இருக்கோம். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் எங்களிடம் ஜோதிட ஆலோசனை பெற விரும்பினால் இங்கேயே எங்களுடைய செல்போன் நம்பர் இருக்கும், அதை கான்டாக்ட் பண்ணி ப்ரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக மீட் பண்ணலாம். சென்னையில் டி நகர்லையும் நங்கநல்லூர்லையும் எங்கள் ஆஃபீஸ் இருக்கு. ஆன்லைன் கன்சல்டேஷனும் உண்டு. இதே நம்பர் தான் எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பரில் உங்களுடைய பெயரும் தற்போது வசிக்கக்கூடிய ஊரின் பெயரையும் குறிப்பிட்டு ஆன்லைன் கன்சல்டேஷன் வேணும்னு கேட்டிங்கன்னா எங்கள் ஆஃபீஸ்லேருந்து உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க, டீட்டெயில்ஸ் தருவாங்க. உங்கள் வாழ்க்கைக்கு நான் வழிகாட்ட காத்திருக்கிறேன். நமது வார ராசி பலன்கள் நிகழ்ச்சியில் இந்த வாரம் நம்ம பார்க்க போவது டிசம்பர் மாதம் 22ஆம் தேதியிலேருந்து 28ஆம் தேதி வரையிலான ஒரு வார காலத்துக்கான பலன்கள் பார்க்க போகிறோம். இந்த வாரத்தில் சந்திர பகவான் உத்திராடம் நட்சத்திரத்தில் ஆரம்பித்து ரேவதி நட்சத்திரம் வரைக்கும் பயணம் பண்ணுறார். எனதருமை மேஷராசி என்பர்களே, இந்த மேஷராசிக்காரங்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா, பாக்கியஸ்தானத்தில் 4 கிரகங்கள் அமர்ந்து வாரம் துவங்குறது. சூரியன், சுக்கிரன், சந்திரன், செவ்வாய். இது ஒரு அற்புதமான யோகம். சூரிய பகவான் பாக்கியத்தில் அமர்ந்து தொடங்குவதனால் இந்த மாதத்தில் அரசு வேலைகள் கிடைப்பதற்கு உங்களுக்கு வாய்ப்புகள் உண்டு. அரசாங்க துறையிலே புரியக்கூடியவர்களுக்கு நல்ல முன்னேற்றகரமான தகவல்கள் வரும். அரசியல்வாதிகள் ஏற்றம் பெறுவார்கள். இதுல சுக்கிர பகவான் 9ஆம் இடத்தில் இருப்பது திருமண செய்தி, நல்ல திருமண செய்தியை கொண்டு வரும். கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகும், திடீர்னு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகும். இதனால் வரை இந்த தடைகள் விலகும், கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகும். முகூர்த்தம் வச்சிடலாம், சீக்கிரமே முகூர்த்தம் வச்சிடலாம் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு நல்ல விஷயங்கள் விறுவிறுப்பாக நடந்தேறும். சந்திர பகவானுடைய பாக்கிய ஸ்தானத்து அமர்வு என்பது அற்புதம். தந்தை தாய் வழியில உங்களுக்கு இருந்த மன கசப்புகள் தீரும். அவர்களுடைய உடல் நலத்தில் இருந்த பிரச்சனைகள் நீங்கும். பூர்வீக சொத்து சம்பந்தமா உங்களுக்கும் உங்களுடைய பங்காளிகளுக்கும் இடையில் இருந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகக்கூடிய ஒரு நல்ல நேரம். குரு பகவான் 3ஆம் இடத்தில் இருக்காருங்கிறது ரொம்ப விசேஷம். 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய கம்யூனிகேஷன்ல ஒரு வெற்றியை உருவாக்குவார். ஒரு எழுத்தாளராக இருக்கீங்க, நல்ல ரெகக்னைசேஷன் கிடைக்கும். ஒரு பேச்சாளராக இருக்கிறீங்க, நல்ல வருமானம் கூடும். இந்த காலகட்டத்தில் தொண்டை சம்பந்தமான பிரச்சனைகள் சிலருக்கு வரலாம், சளி தொந்தரவுகள் சிலருக்கு இருக்கலாம். 12ஆம் இடத்துல சனி பகவான் இருப்பதனால சிலருக்கு இந்த காலகட்டத்தில் சில உடல்நல தொந்தரவுகள் இருக்கும். வேலை பார்க்கக்கூடியவர்களுக்கு வேலை பார்க்கிற இடத்துல சில நெருக்கடிகள் இருக்கும். ஆனாலும் 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் எப்படிப்பட்ட எதிரிகளையும் வெல்லக்கூடிய ஆற்றலை கொடுப்பார். தொழில் ரீதியான ஒரு நல்ல முன்னேற்றம் சேரும். புதிய தொழில் ஆரம்பிக்க வேண்டும் என்ற சிந்தனை மனதிற்குள் இருக்கும். அப்ப இந்த காலகட்டம் தனுர் மாதம் நடக்கிறது. தனுர் மாதம் என்பது மாதங்களில் நான் மார்கழி அப்படின்னு கிருஷ்ண பரமாத்மா சொல்றார். இந்த மாதம் நடக்கிறது. ஆகவே இந்த மாதத்தில் உங்களுக்கு கிருஷ்ண பரமாத்மா வழிபாடை தினந்தோறும் செய்து கொண்டு வந்தால் பெரிய வெற்றிகள் கிடைக்கும். மார்கழி மாதத்து பஜனையில் கலந்து கொண்டால் உங்களுக்கு பொருளாதார ரீதியாக உயர்வு ஏற்படுவதை கண்கூடாக பார்க்கலாம். மாற்றுத்திறனாளிகளுக்கு உங்களால் ஆன உதவிகளை இந்த வாரம் செய்தால் இறைவன் உங்கள் மீது கருணை காட்டுவார். நல்ல வாரம். எனதருமை ரிஷபராசி அன்பர்களே, இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா சந்திர பகவான் அட்டமஸ்தானத்திலிருந்து பயணத்தை துவங்குறார். அப்படி செல்கிறார் அப்படின்னு சொல்லும் போது எந்த ஒரு விஷயத்திலும் நிதானமா நடந்துக்கணும். உங்க கம்யூனிகேஷன் விஷயத்துல யாரையும் பழி சுமத்தி பேசக்கூடாது. ரிஷபராசி அன்பர்களுக்கு என்ன யோகம் கேட்டீங்கன்னா, 2ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கார். பினான்சியல் உரிசை இந்த வாரம் வேண்டாம், நல்லா இருக்கும். பினான்சியல் இம்ப்ரூவ்மெண்ட் ரொம்ப நல்லா இருக்கும், அது சந்தேகம் இல்லை. பட் 8th பிளேஸ்ல மூன் இருக்கிறதும், சன் இருக்கிறதும், மார்ஸ் இருக்கிறது, வீனஸ் இருக்கிறதுங்கிறது அது குட் பொசிஷன் கிடையாது. அப்போ நம்ம என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த வாரத்தில் 22 தேதி மட்டும், இந்த 22ஆம் தேதி ஒரு நாள் அமைதியா இருந்துடணும். யாருக்கும் இந்த வாக்குறுதியும் கொடுக்கக்கூடாது. அதே மாதிரி
நீங்கள் வந்து பொலிட்டிக்கல் பர்சன்ஸ் யாரையும் பகைச்சிக்கிடாதீங்க. உங்கள் ஆஃபீஸில் ஒரு உயரதிகாரி இருக்காரு வச்சுக்கோங்களேன். இப்போ ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அவரை பற்றி ஒரு ஒரு கிரிட்டிசைஸ் பண்ணி பேசுகிறீங்க வச்சுக்கோங்களேன், அவர் காதுக்கு உடனே நியூஸ் போயிடும், உங்களுக்கு அது ப்ராப்ளம் ஆகும். அதனால் எந்த ரீசன் கொண்டும் நீங்கள் பொலிட்டிக்கல் விஷயங்களில் ஒரு விஷயங்களை அதாவது அரசியலாக இருந்தாலும் சரி, அலுவலகத்தில் உயரதிகாரியாக இருந்தாலும் சரி, யாரையும் பகைச்சிக்கிடக்கூடாதுன்னு வச்சுக்கோங்க. வண்டி வாகனத்தில் போகும்போது கொஞ்சம் கேர் எடுக்கணும். ரொம்ப ரொம்ப ரேஷ் டிரைவிங்லாம் ஆபத்தை கொடுத்துரும் இந்த வாரம். அதனால நிதானமாக பார்த்து போய்க்கிறது உங்களுக்கு நல்லது. அரசியல்வாதியை பகைக்காதீங்கன்னு சொல்லிட்டேன். அதே மாதிரி உங்களுக்கு வந்து வண்டி வாகனங்களை கவனமாக போங்கன்னு சொல்கிறேன். மாடி வீடு கட்டக்கூடிய சிந்தனைகள் இப்போ பெருகும். சில ரிப்பேர் ஒர்க் செய்ய வேண்டிய அவசியம் வரும். அடுத்த மாநிலத்தில் சிலருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். சகோதர உறவுகளில் சில கருத்து மாறுபாடுகள் வரும். ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்லியாக போய்கிட்டு இருக்கு நினைப்பீங்க, டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதாவது குடும்ப வாழ்க்கையில் அமைதியாக போய்க்கிடணும். வண்டி வாகனங்களில் பயணம் செய்யும்போது வண்டி வாகனங்களை நல்ல சர்வீஸ் பண்ணி பயன்படுத்துறது சூப்பராக வச்சுருக்கோம். ரொம்ப ஜாக்கிரதையாக வண்டி வாகனங்களை போயிட்டு வாங்க. 9th பிளேஸுக்கு அதிபதியை வந்து உங்களுக்கு சாட்டன் பாக்கியாதிபதி, அவர் லாபத்தில் இருக்காருன்னு சொல்லும்போது ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துரும். பெரிய அளவுக்கு ஒரு வளர்ச்சியை நோக்கி நீங்கள் போக போகிறீங்க சார். அதில் எந்த வகையான சந்தேகமும் இல்லை. ஒரு பெரிய வளர்ச்சி, ஃபினான்ஷியல் இம்ப்ரூவ்மெண்ட், நல்ல வேலை வாய்ப்பு, நல்ல உயர்வு. அதைத்தான் நான் முக்கியமாக சொல்கிறேன். நல்ல உயர்வு உங்களுக்கு வந்து சேரும். ஒரு வேலையில் ப்ரமோஷன் எதிர்பார்க்குறீங்கன்னா இந்த வாரம் நீங்கள் எதிர்பார்க்கலாம். அது சம்மந்தப்பட்ட தகவல்கள் வரும். ஒரு புதிய வேலை எதிர்பார்க்குறீங்கன்னா அது சம்மந்தப்பட்ட நல்ல தகவல் வரும். அப்பாவுடைய ஹெல்த்தில் ரொம்ப கவனம் செலுத்துகிறோம். இந்த வாரம் மிக முக்கியமாக தந்தைக்கு சில உடல்நல பாதிப்புகள், தாய்க்கு சில உடல்நல பாதிப்புகள் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால அது கவனமாக இருங்க. உங்கள் ஹெல்த் ரீதியாக திடீரென்று ஹெல்த் இஷ்யூஸ் சிலருக்கு வரும். அதில் கூட கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. இந்த வாரம் உங்களுக்கு 10ஆம் இடத்துல ராகு. ஆஃபீஸில் ஒர்க் ப்ரெஷர் கொஞ்சம் இருக்கும், ஆனால் அழகாக சமாளிச்சுக்கிட்டு வருவீங்க. ஆஃபீஸ் சூழ்நிலை நல்லா இருக்குது, பிஸ்னஸ் சூழ்நிலை நல்லா இருக்குது, பெண்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் காத்திருக்கு. இது எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு வாரம் தான் இந்த வாரம். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருகணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த வாரத்தில் யாருக்கு உதவி செய்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கல்வி உதவி ஏதாவது செய்தால் உங்களுக்கு வளர்ச்சி பிரமாதமாக இருக்கும். அவங்களுக்கு என்ன தேவையோ பார்த்து உதவி செய்யுங்க, ரொம்ப நல்லா இருக்கும். எனதருமை மிதுன ராசி அன்பர்கள், மிதுன ராசிக்காரர்களுக்கு ராசியில குரு பகவான் இருக்கார். ஒரு டீச்சரை போல நடந்துக்கிடுவீங்க. எந்த ஒரு விஷயத்திலையும் அறிவுரை சொல்வது, இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு பிறருக்கு சொல்வது அப்படின்னு சூழ்நிலை இருக்கும். கணவன் மனைவி உறவுல என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் இப்ப லைஃப் பார்ட்னருடைய மனசை புரிஞ்சுக்கிடுவீங்க. உங்களுக்கு ஒரு டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கலாம். உங்க ஒய்ஃப் ஒரு டிசிஷன் எடுத்திருப்பாங்க, அது உங்களுக்கு அக்செப்டபிளா இருக்கலாம், நான் அக்செப்டபிளா இருக்கலாம். ஆனா நீங்க அதை ஏத்துக்கிட்டு அவங்க விருப்பப்படி செயல்படுவீங்க. அது குடும்பத்தில் ஒரு இணக்கமான சூழ்நிலையை கொண்டு வந்து கொடுத்துடும். நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ், நல்ல நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மிதுன ராசிக்காரங்களுக்கு இப்ப கைகூடி வரும். நேற்று வரை வந்து அடைபட்டிருந்த பல வாய்ப்புகள் இப்ப தேடி வரும். இந்த மடையை திறந்துக்கிட்டு வெள்ளம் வந்துச்சுன்னாங்க பாருங்க, மடையை உடைச்சுக்கிட்டு வெள்ளம் வந்துச்சுன்னாங்க பாருங்க, அந்த மாதிரி நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும். சில முயற்சிகள் நீங்களாக பண்ணக்கூடிய முயற்சிகள் தடைப்படும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்க ஒரு முயற்சி பண்றீங்க, ஒரு புது கம்பெனிக்கு வேலைக்கு ட்ரை பண்றீங்க, தடைப்படும். ஆனால் சில வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். அது நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ ஒரு புகழ் பெறக்கூடிய காலம், நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய காலம், நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கக்கூடிய காலம், புது பிஸ்னஸ் வாய்ப்புகள் தென்படக்கூடிய காலம், உங்கள் திறமைகள் அங்கீகரிக்கப்படக்கூடிய காலம். மெல்ல மெல்ல ஒரு புகழ் வெளிச்சத்துக்கு நீங்க வர தொடங்குவீர்கள். அதோடைய அடிப்படைகள் எல்லாம் மிதுன ராசிக்காரங்க இப்ப பார்ப்பீங்க. 7th பிளேஸ்ல வந்து 4 கிரகங்கள் உட்கார்ந்து இருக்கிறதுனால பொதுமக்கள் வந்து, நீங்க ஒரு பொதுமக்கள் தொடர்புடைய துறையில் இருக்கீங்க, நீங்க ஒரு நடிகரா இருக்கீங்க வச்சுக்கோங்களேன், மக்கள் உங்கள் படங்களை விரும்பி பார்ப்பார்கள். சோசியல் மீடியாவில் உங்களை பற்றிய நிகழ்ச்சிகளை விரும்பி பார்ப்பார்கள். ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டிங்கிறது உங்களுக்கு நல்லா வரும். புகழ்பெற்ற மனிதர்களின் தொடர்பு கிடைக்கும்.
உங்களுக்கு இருந்த உடல்நல பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு இந்த வாரம் கிடைக்கும். மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கெல்லாம் இது அருமையான நேரம். புதியதாக திருமணத்திற்கு வரன் தேடிக்கிட்டு இருந்தீங்கன்னா வரன் கூடி வரும். நல்ல தன லாபம் கூடி வரும். கஸ்டமர்ஸ், சரியான கஸ்டமர்ஸே எனக்கு இல்லை, என் பிசினஸ் படுத்து கிடக்கு, லாபம் இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு பிசினஸ் நல்ல கிளையன்ட்ஸ் கிடைச்சது, பிசினஸ் லாபம் கூடும். ரொம்ப நல்ல ஒரு காலகட்டங்க. எல்லா ப்ராப்ளங்களும் சால்வ் ஆகக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம். புதிய முயற்சிகள் உங்களை சுற்றி நடந்துகிட்டு இருக்கு. புதிய வேகம் உங்களை சுற்றி நடக்குது. புதிய வாய்ப்புகள் உங்களை சுற்றி நடக்குது. நல்ல நல்ல விஷயங்கள் கைகூடி வரக்கூடிய இந்த காலத்தை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இதுல குறிப்பா 23, 24 இந்த தேதிகள்ல புதிய முயற்சிகள் எதுவும் செய்ய வேண்டாம். அம்மாவுடைய உடல் நலத்தில் அக்கறை எடுங்க, உங்க உடல் நலத்தில் அக்கறை எடுங்க. அப்படி இருந்தீங்கன்னா இந்த வாரம் உங்களுக்கு சிறந்த வாரமா இருக்கும். இந்த வாரத்தில் நீங்க என்ன செய்தால் நன்மைகள் நிறைய பெருகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பனிக்காலத்துல அந்த பிளாட்ஃபார்ம்ல படுத்து தூங்குறாங்க பாருங்க, அவர்களுக்கு தேவையான கம்பளி போர்வைகள் நீங்க வாங்கி கொடுக்கலாம். கம்பளி போர்வைகள் நீங்கள் வாங்கி கொடுக்கிற போது இறைவனுடைய கருணை, சனி பகவானுடைய அருள் எல்லாம் சேர்ந்து உங்களுக்கு கிடைக்கும். நல்லா இருப்பீங்க. எனதருமை கடகராசி என்பர்களே, கடகராசிக்காரங்களுக்கு நீங்க எதை முக்கியமாக கவனிக்கணும்னா 6th பிளேஸ பார்க்கணும். 4 பிளானட் 6th பிளேஸ்ல இருக்கு. முக்கியமான ராசிக்கு அதிபதி சந்திரன் 6th பிளேஸ்ல இருக்கு. 2 ஒளி கிரகங்கள் 6th பிளேஸ்ல இருக்கு. அரசியலை சேர்ந்தவர்களுக்கு ஒரு பெரிய வளர்ச்சி வரும். புகழ் வெளிச்சத்திற்கு நீங்கள் வருவீர்கள். இது ஒரு நல்லா இருக்கு, நீங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அரசு துறையில் பணியாற்ற வேண்டும் என்று விரும்பக்கூடியவங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கக்கூடிய யோகம் ரொம்ப நல்லா இருக்கு. இந்த காலகட்டத்தில் எதுல கவனமா இருக்கணும்? நீங்க ஒரு அரசியல்வாதிகளாக இருந்தால் கூட எதிரியுடைய தொந்தரவு இருக்கும். பொதுமக்கள் தொடர்புடைய விஷயங்களை நீங்கள் ஈடுபாடு கொள்கிற போது அங்கு சில சிக்கல்கள் வரும். இந்த காலகட்டத்தில் உங்க ஹெல்த்ல அதிக கான்சென்ட்ரேட் பண்ணணும். வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, ஹார்ட் ரிலேட்டட் ப்ராப்ளம், ஏதோ சம் ஹெல்த் இஷ்யூஸ், சளி தொந்தரவு அதெல்லாம் இருக்கும். நிறைய பேர் வேலைக்காக வெளியூர் செல்வீர்கள், வேற வேலை மாறும், இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பெருகும், தங்கம் வாங்குற எண்ணம் பெருகும். அஷ்டமத்துல ராகு. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த வாரம் உங்களை வீழ்த்துறதுக்கு முயற்சிகள் நடக்கும். நீங்க ஜெயிச்சுக்கிட்டு வந்துருவீங்கிறது வேற. ஒரு அவமானத்தை உண்டு பண்றதுக்கு சிலர் முயற்சி பண்ணுவாங்க. பல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சிலருக்கு இருக்கலாம். புதிய வேலை தேடக்கூடியவர்களுக்கு வேலை கிடைக்கிறதோ, வெளிநாட்டில் வேலை கிடைக்கிறதோ, அடுத்த மாநிலத்தில் வேலை தேடினால் வேலை கிடைப்பதோ இந்த வாரம் உங்களுக்கு உறுதியா நடக்கும். நிறைய நன்மைகள் இருக்கு. பிசினஸ் ரீதியான கம்யூனிகேஷன், புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்து போடுவது அதெல்லாம் இருக்கும். வேலைக்கான இன்டர்வியூ அட்டெண்ட் பண்றது, வேலை கிடைப்பது அப்படின்னு இருக்கும். மருத்துவர்கள் புகழ் பெறுவார்கள். இதெல்லாம் நல்ல யோகமா உங்களுக்கு இருக்கு. உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்க இந்த வாரம் என்ன செய்யணும் அப்படின்னா, உணவு வாங்கி கொடுங்கள். ஏழை எளியவர்களுக்கு உணவு வாங்கி கொடுங்கள். அது உங்களுக்கு நல்ல பலனை தரும். எனதருமை சிம்மராசி அன்பர்களே, சிம்மராசிக்காரங்களுக்கு இந்த வாரம் ஒரு மகிழ்ச்சியான வாரம். மிக முக்கியமா நீங்க எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு நல்ல செய்தி வரும். இல்லை, வாழ்க்கையே ஒரு சோதனை தானா? இந்த வாழ்க்கையில சந்தோஷமே கிடையாதா? நல்ல செய்திகளே வராதா அப்படின்னு ஒரு கவலையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு ஆறுதலான ஒரு நல்ல செய்தி இந்த வாரம் வரும். உங்களுக்கும் சரி, உங்கள் குடும்பத்தாருக்கும் சரி மகிழ்ச்சி தரக்கூடிய நல்ல செய்திகள் வரக்கூடிய வாரமாக சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் அமைகிறது. காரணம், பூர்வ புண்ணிய ஸ்தானம் சொல்லக்கூடிய 5வது ஸ்தானம் வலுத்திருக்கு. 5வது ஸ்தானத்துல ராசிக்கு அதிபதி சூரியன் சென்று அமர்ந்திருப்பது ஒரு யோகம். 10ஆம் இடத்திற்கு அதிபதியான சுக்கிர பகவான் சென்று அமர்ந்திருப்பது யோகம்.
உங்கள் யோகாதிபதியான செவ்வாய் அமர்ந்திருப்பது ஒரு யோகம். இது என்ன ஆகுது, நிறைய பேருக்கு ஆனந்தமான செய்திகள், மனசு மகிழ்ச்சியில் இருக்க போற செய்திகள். எது மனசுக்கு மகிழ்ச்சி தரும்? ஒரு நல்ல ஜாப் கிடைச்சா மனசுக்கு மகிழ்ச்சி தரும். அப்போ ஜாப் கிடைக்கும். உங்களுக்கு கல்யாணத்தை ரொம்ப நாளா எதிர்பார்க்குறீங்க, கல்யாணத்துக்கு ஒரு பொண்ணு கிடைச்சிருச்சுன்னா மனசுக்கு சந்தோஷமா இருக்கும். கல்யாணத்துக்கு வரன் கூடி வரும். எங்க ரொம்ப நாளா குழந்தை பாக்கியத்தை எதிர்பார்க்கிறேன், அது கிடைச்சிருச்சுன்னா என் மனசு சந்தோஷப்படும். குழந்தை பாக்கியத்திற்கான நல்ல செய்தி வரும். இப்படி எது உங்கள் மனதிற்கு மகிழ்ச்சி தருமோ, உங்கள் மனதிற்கு ஆனந்தம் தருமோ, அப்படிப்பட்ட நல்ல செய்திகள் வரும். சந்தேகம் இல்லை. இந்த காலகட்டத்தில் சனி பகவான் 8ல் இருக்கார். சில உடல்நல குறைகள் ஏற்படுறதுக்கும் ஒரு வாய்ப்பு உண்டு. வேலையில சில தடுமாற்றங்கள், உயரதிகாரியோட சில ப்ராப்ளங்கள், அச்சீவ் பண்ண முடியாத டார்கெட்னால சில ப்ராப்ளங்கள், அதெல்லாம் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. பட் இதெல்லாம் இருக்கத்தானே சார் செய்யும். நவக்கிரகமுமே நமக்கு முன்னால் நின்று நல்லது செய்திடும் அப்படின்னு கிடையாது. ஏதாவது ஒரு கிரகம் மாறுபட்டு நடக்கும். அப்படி இருந்தால் வாழ்க்கை ஒரு சுவாரஸ்யமானது. நம்ம வாழ்க்கையை புரிஞ்சுக்கிட வேண்டாமா? என் வாழ்க்கை நல்லது நடந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. சாப்பாட்டுல இனிப்பே சாப்பிட்டுட்டு இருக்கீங்க, ஒரு நாளைக்காவது நீங்க பாகற்காயை சாப்பிட வேண்டாமா? வெறும் இனிப்பு சாப்பிட்டு சுகர் கம்ப்ளைண்ட் வந்துடாதா? ஒரு சின்ன மாறுபாடு, பட் பெருசா பயப்படாதீங்க. இந்த வாரம் நல்ல வாரம். ஹையர் எஜுகேஷன் படிப்பதற்கு மாணவர்களுக்கு அற்புதமான வாய்ப்பு. காதல் முயற்சிகள் இளைஞர்களுக்கு வெற்றி பெறும். ஒவ்வொரு துறையிலும் நீங்க சாதிப்பீங்க. அப்படிப்பட்ட யோகம் சிம்மராசிக்காரங்களுக்கு கூடி வருது. இந்த வாரமே மன மகிழ்ச்சியான வாரம் அப்படின்னு நீங்க வச்சுக்கலாம். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக. நீங்க இந்த வாரம் என்ன செய்யணும், திருக்கோயில்களில் உழவார பணி செய்யலாம். கோயிலை சுத்தம் பண்றது, கோயில கோலம் போடுறது, அது மாதிரி அந்த கோயிலுக்கு என்ன பணிகள் தேவைப்படுகிறதுன்னு கேட்டு அந்த மாதிரி பணிகள் செய்து கொடுப்பது. அப்படி செய்து கொடுப்பது என்பது உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றிகளை கொண்டு வந்து கொடுக்கும். இறைவனுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். எனதருமை கன்னிராசி அன்பர்களே, கன்னிராசிக்காரர்களுக்கு இது ஒரு நல்ல நாள், நல்ல வாரம். ராசிக்கு அதிபதியா இருக்கக்கூடிய புதன் பகவான் 4ஆம் இடத்தில் இருப்பதும், பாக்கியாதிபதி சுக்கிரன் சேர்ந்திருப்பதும் யோகம். புதிய வீடு மனை வாங்கக்கூடிய யோகம், வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்கக்கூடிய யோகம், நல்ல நண்பர்கள் கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டம், மனைவியோடு இருந்த கருத்து வேறுபாடு விலகி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரக்கூடிய யோகம், நிறைய விஷயம் இருக்கு. இந்த வாரம் மிகச்சிறந்த அப்படி யோகங்கள் கூடி வரப்போகுது. காரிய அனுகூலத்தை தரக்கூடிய நிலைமையில புதன் பகவான் இருக்கார். நிறைய வெற்றிகளை கொண்டு வந்து கொடுப்பார். ஒரு வேலை சம்பந்தப்பட்ட இன்டர்வியூ இந்த வாரம் இருக்கும். திருமணமாகி சரியான தாம்பத்தியம் இல்லாதவர்களுக்கு தாம்பத்திய பிரச்சனை சால்வ் ஆகும். அடுக்குமாடி குடியிருப்புல வீடு வாங்குவீங்க. நல்ல ஒரு கார் வெஹிக்கிள் வாங்கக்கூடிய யோகம் இப்போ வரும். உடல் நலத்துல சில பிரச்சனைகள் இருக்கும். இதுதான் ரொம்ப முக்கியமா பார்க்க வேண்டியிருக்கு. அட்டமாதிபதி செவ்வாய் 4ஆம் இடத்துல உட்கார்ந்து இருக்கிறார். அப்போ அவரை ரோகஸ்தானாதிபதி சனி பார்க்கிறாரு. இதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, ஏதோ சில ப்ராப்ளங்கள் கன்னிராசிக்காரங்களுக்கு இருக்குங்க. மெடிக்கல் அட்வைஸ் எடுத்தா போதுங்க, வேற ஒன்றும் பயப்பட வேண்டாங்க. வேலை புது வேலை ட்ரை பண்றவங்களுக்கு நல்லா கிடைக்குங்க. இந்த வாரம் நல்ல செய்தி தேடி வரும். அதில் சந்தேகம் இல்லை. ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு முயற்சியெல்லாம் பண்றதுக்கு நல்ல வாரம் தான். நண்பர்களால சில உதவிகள் கிடைக்கும். திருமண ஏற்பாட்டாளர்கள், உங்களுடைய வருமானம் பெருகும். அதே மாதிரி நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள், கிராஃபிக்ஸ் சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவர்கள், ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவர்கள், இப்படி பல பேருக்கு ஒரு நல்ல வாய்ப்புகள் கூடி வரக்கூடிய ஒரு காலமா இது இருக்கும். இந்த வாரம் உங்களுக்கு எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய வாரம், அதுல சந்தேகம் இல்லை. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கல்வியில நல்ல வளர்ச்சி இருக்கும். இந்த வாரம் என்ன செய்யலாங்க, என்ன செய்தா நமக்கு நன்மைகள் கைகூடி வரும் அப்படின்னா, விலங்குகளுக்கு உங்களால் ஆன விஷயம் உதவிகள் செய்யுங்க. உதாரணமா மாடு, நீங்க மாடுகளுக்கு பசுமாடு இருக்கு, அகத்திக்கீரை வாங்கி கொடுங்க. அந்த மாதிரி விஷயங்கள் செய்யுங்க, உங்களுக்கு நன்மைகள் நிறைய நடக்கும். துலாம் ராசி அன்பர்களே,
துலாம் ராசிக்கு பாருங்க, சந்திர பகவான் ரொம்ப அனுகூலமா இருக்காரு இந்த வாரம். 3rd பிளேஸ்ல இருந்து 6th பிளேஸ் வரைக்கும் அவருடைய டிராவல் இருக்கு. ஸோ எந்த ஒரு முயற்சி பண்றதோ இந்த வாரம் நீங்க சந்தோஷமா முயற்சி பண்ணலாம். அந்த முயற்சிகள் வெற்றி பெறும். நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கும். மனசு விட்டு பேசுவதற்கு நல்ல நண்பர்கள் கிடைப்பாங்க. வாழ்க்கையில் அதுதானங்க முக்கியம். எப்ப பார்த்தாலும் நீங்க மொனாட்டனஸா ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. நீங்க ஒர்க் பண்ணி எப்ப பார்த்தாலும் பிஸியா இருக்கீங்க, வேலையிலேயே இருக்கீங்க. ரிட்டர்ன் ஆகி திரும்பி பார்த்தீங்கன்னா பேசுறதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காது. பல ஒரு 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 பிரபல நடிகர் பத்தி ஒருத்தர் பேட்டி கொடுத்திருந்தாரு. அந்த பிரபல நடிகர் சொன்னதா, நான் பாருங்க சின்ன வயசுலேருந்து ஓடி உழைச்சிக்கிட்டே இருக்கேன், சினிமா துறையில் நடிச்சுக்கிட்டே இருக்கேன், ஃபுல்லாகவே பிஸியாக இருந்துட்டேன். இப்போ எனக்கு வாய்ப்புகள் இல்லை, வீட்டில் உட்காந்துருக்கேன், தனிமையில் உட்காந்துருக்கேன், எனக்கு பேசுறதுக்கு ஆள் இல்லை. எவ்வளோ பெரிய கொடுமை பாருங்க. முதுமையில் தனிமைங்கிறது கொடுமை. அப்படி ஒன்று வரக்கூடாதுங்க போது நல்ல ஃப்ரெண்ட்ஸ் வாழ்க்கையில் தேவை. துளாராசிக்காரங்களுக்கு இப்போ நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க. கலகலப்பாக சந்தோஷமா பொழுது போகும். கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் ரொம்ப கலகலப்பாக ஃபீல் பண்ணுவீங்க. தொழில் ரீதியான உறவுகள் இப்போ மேம்படும். நல்ல ஒரு வேலை பார்க்கக்கூடிய இடத்துல ஒரு அந்யோன்யம், நல்ல நண்பர்கள் கிடைப்பது, இது ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்களோட ஒரு நல் உறவு ஏற்படும். சிட்டி லைஃப்ல அதெல்லாம் பார்க்க முடியல. இப்போ நல் உறவுகள் உங்களுக்கு ஏற்படும். திருமணம் சம்பந்தப்பட்ட ஒரு நல்ல தகவல் வரும். 3ல சுக்கிரன் உட்கார்ந்துருக்காரு, 7க்குரிய செவ்வாய் உட்கார்ந்துருக்காரு, 9ஆம் இடத்திற்குரிய புதன் உட்கார்ந்துருக்கிறாரு. இவர்கள் எல்லாம் 3ஆம் இடத்துல சங்கமிச்சிருக்கிறாங்க. திருமணம் குறித்த நல்ல தகவல் வரும், நல்ல வரன் கூடி வரும். தந்தை வழி உறவுகள் உங்களுக்கு சப்போர்ட்டா இருப்பாங்க. உங்க லாங்குவேஜ் ஸ்கில்லை இப்போ இம்ப்ரூவ் பண்ணிக்கிடுவீங்க. உங்களை அழகுபடுத்திக் கொள்ளக்கூடிய முயற்சிகள் இறங்குவீங்க. உங்களுக்கு ஏதாவது நோய்கள் இருந்தால் அந்த நோய்களில் இருந்து விடுபடுவதற்கு மருத்துவ ஆலோசனை எடுப்பீங்க. நல்லா இருக்குங்க எல்லாம். சார் நான் ஃபாரின் போகணும்னு நினைக்கிறேன், இப்போ முயற்சி பண்ணலாமா? தாராளமாக நீங்க முயற்சி பண்ணுங்க. புது வியாபார ஒப்பந்தங்கள்ல கையெழுத்து போடுவீங்க. கொடுக்கல் வாங்கல் திருப்திகரமா இருக்கும். குடும்பத்துல சந்தோஷமான சூழ்நிலைகள் இருக்கும். வழக்குகள் வழக்குகள் இருக்கிற வழக்குகள்ல ஜெயிப்பீங்க. புதிய வேலை வாய்ப்பு ஒன்று கிடைக்கும். பிசினஸ்ல ஒரு லாபகரமான சூழ்நிலை, நல்ல கிளையன்ஸ் கிடைக்கக்கூடிய அமைப்பு, கஸ்டமர்ஸ் கிடைக்கக்கூடிய அமைப்பு நல்லா இருக்கு. ஸோ துளாராசிக்கு பொன்னான வாரம். சிலருக்கு தொண்டை பகுதிகளில் சில பிரச்சனைகள் இருக்கலாம். ஆனால் எப்படி பார்த்தாலும் நல்ல வாரமா இருக்கு. இந்த வாரம் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக. நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நல்ல அன்னதானம் செய்யுங்க. தானத்தில் சிறந்தது அன்னதானம். பிறருக்கு அன்னதானம் செய்யுங்கள். இந்த வாரம் நல்லா இருக்கும். எனது அருமை விருச்சிக ராசி அன்பர்களே, தனஸ்தானம் வளர்த்துருக்குங்க. உத்தியோகஸ்தானாதிபதி, தொழில் ஸ்தானாதிபதி 2ஆம் இடத்துல உட்கார்ந்துட்டாருங்க சூரியன். 6ஆம் இடத்தின் அதிபதி செவ்வாய் 2ஆம் இடத்துல உட்கார்ந்துட்டாருங்க. நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பொன்னான வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். பொன்னவன் பார்க்கிறார் இல்ல, பொன்னான வேலை வாய்ப்பு கிடைக்கும். விஐபிக்களின் தொடர்பு கிடைக்கும். நல்ல தன லாபம் உருவாகும். ஒரு பிசினஸ், புதுசா பிசினஸ் ஆரம்பிக்கக்கூடிய சிந்தனை பெருகும். அது சம்பந்தமான தரவுகளை சேகரிப்பீங்க. எந்த துறையில் இருக்கீங்களோ அந்த துறையில புகழ் பெறுவீங்க. 10ஆம் இடத்திற்கு அதிபதியான சூரிய பகவான் 2ஆம் இடத்துல இருப்பது பிசினஸ் மூலமான வருமானம் கூடும். பேச்சு சாமர்த்தியம் நல்லா இருக்கும். ராசியில புதன் உட்கார்ந்துக்கிட்டு பிசினஸ்ல நல்ல லாபத்தை கொடுப்பார். மாத்தி யோசிப்பீங்க, அதுலதான் ஜெயிப்பீங்க. இது வரைக்கும் நீங்க ஒரு விஷயம் லேக் ஆயிருந்தீங்க, வெளியே தெரியல, புகழ் பெறல, இல்ல பிசினஸ் சரியா பண்ணல, ஏதோ காரணங்களால் தடைப்பட்டுச்சு, எல்லாம் இப்ப நிவர்த்தியா. வெற்றி மீது வெற்றி உங்களை சேரும். அனுக்கிரகமான நேரம். படிக்கிற மாணவர்களுக்கு கல்வியில ஒரு வளர்ச்சி, திடீர் வளர்ச்சியை நீங்கள் காண்பீர்கள். சிலருக்கு ப்ரமோஷன் வேணும் கேட்கிறவங்களுக்கு அலுவலகத்தில் இப்ப ப்ரமோஷன் கிடைக்கும்.
பணம் பல வழிகளில் வந்து சேரும் அப்படின்னு கிரகங்கள் காட்டுது. குடும்பத்து பெரியவர்களுடைய உடல் நலத்துல மட்டும் கூடுதல் கவனம் எடுக்க வேண்டியிருக்கு. அதை மட்டும் பார்த்துக்கிட்டீங்கன்னா போதும். பிள்ளைகள் வளர்ப்புல அக்கறை எடுங்க. பிள்ளைகள் சில நேரம் தப்பு பண்ணிவிடுவாங்க. அவங்களை சரியான பாதையில கொண்டு போகணும். அதுமாதிரி காலேஜ் எஜுகேஷன் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் அந்த படிப்புல மட்டும் கவனம் செலுத்துங்க, உங்களுக்கு வெற்றி வரும். கவனத்தை திசை திரும்ப போகுது, விட்டுறாதீங்க. அதுக்கு நெஞ்சக நோய்கள் இருக்கிறவங்க மெடிக்கல் அட்வைஸ் எடுங்க. ஆக நல்ல வருமானம் வருது, வியாபாரம் ஜொலிக்குது, குடும்பம் நல்லா இருக்க போகுதுங்க. இந்த காலகட்டத்தில் என்ன செய்தால் இன்னும் நமக்கு நன்மைகள் நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆதரவு அற்றவர்களுக்கு உதவுங்கள். ஆதரவு அற்றவர்கள், ஒரு வயசானவங்க இருக்காங்க, பிள்ளைகள் ஃபாரின் போயிட்டாங்க, இல்ல வயதானவர்கள் வறுமையில மாட்டிக்கிட்டவங்களா இருக்காங்க, ஏதாவது ஒரு உதவி தேவைப்படுது உங்களுக்கு அப்படின்னா, உங்கள் அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடியவங்க கூடங்க, வயதானவர்களுக்கு என்ன உதவி தேவைப்படுது அதை போய் நீங்க செய்து பாருங்க. இறைவன் உங்களுக்கு கருணை காட்டுவான், வாழ்க்கையில உயர்வீங்க. தனுசு ராசி அன்பர்களே, தனுசு ராசிக்காரங்களுக்கு அற்புதமான வாரம். டிசம்பர் மாசம் 22 இருந்து 28 வரைக்கும் உள்ள நேரம் அற்புதமான நேரம். 4 கிரகம் உட்கார்ந்துருக்குங்க நம்ம ராசியில. சூரியன், சந்திரன், செவ்வாய், சுக்கிரன். இதுல 2 ஒளி கிரகம், சூரியனும் சந்திரனும் ஒளி கிரகம். 2 ஒளி கிரகமும் நம்ம ராசியில உட்கார்ந்துருச்சு. நாம் வெளிச்சத்திற்கு வரக்கூடிய நேரம், இருட்டிலிருந்து புகழ் பெறக்கூடிய நேரம், இருட்டிலிருந்து வெளிச்சத்திற்கு வரக்கூடிய நேரம், வாழ்க்கையில என்னென்ன தடைகள் இருந்துச்சோ தடைகளை உடைச்சுக்கிட்டு வெளியே வர நேரம், வெற்றிகள் பெருகும் நேரம், புகழ் பெறும் நேரம். எவ்வளவு நல்லா இருக்கு பாருங்க. நல்ல பண வசதி பெருகும். ஒரு பண வசதிக்காக காத்திருக்கீங்கன்னா பண வசதி பெருகும். ஒரு ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டிக்காக காத்திருக்கீங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டி இப்ப கை கூடும். வெளி மாநிலத்தில் வேலைக்கு ட்ரை பண்றீங்கன்னா வேலை வாய்ப்பு கைகூடி வரும். நிறைய நன்மைகள் இருக்கு. 3ஆம் இடத்துல ராகு இருக்காருங்கிறதெல்லாம் சாதாரண மேட்டர் இல்லை. 3, 6, 11 ராகு இருந்தால் தெய்வத்தின் துணை இருக்கு. உங்க பின்னால ஒரு விஐபி துணைக்கு இருக்காருங்க. எந்த ஒரு சிக்கல் இருந்தாலும் காப்பாற்றுவதற்கு உங்களுக்கு ஒருத்தர் இருக்காருன்னு நீங்க என்ன பண்ணுவீங்க? சந்தோஷமா இருப்பீங்களா இல்லையா? அப்படி விஐபிக்களின் துணை கிடைக்கும், நல்ல மனிதர்களின் துணை கிடைக்கும், தெய்வத்தில் துர்க்கையின் துணை கிடைக்கும். ரொம்ப நல்லா இருப்பீங்க. நல்ல பதவிகளில் அமர்வீர்கள். குடும்பத்தில் திருமண விஷயம் கைகூடி வரும். நிறைய நன்மைகள்ங்க. கொஞ்சம் சளி தொந்தரவுகள் மட்டும் சிலருக்கு இருக்கும். உடம்ப பார்த்துக்கிடுங்க. உடல் நலத்துல மட்டும் சில பிரச்சனைகள் வரலாம். உடல் நலத்தை பாருங்க. அப்பா அம்மா உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கிடுங்க. நல்ல வாரங்க. அதிர்ஷ்டங்கள் பெருக. நீங்க இந்த காலகட்டத்தில் உடல் நலிவடைந்தவர்கள், அதை போல மாற்றுத்திறனாளிகள், இவர்களுக்கெல்லாம் உதவி செய்யுங்க. ஏழையின் சிரிப்பில் இறைவனை காணலாம் நாங்க பாருங்க. அப்படி நீங்கள் உதவி செய்யுங்கள், பெரிய வெற்றிகள் தேடி வரும். எனதருமை மகர ராசி அன்பர்களே, மகர ராசிக்காரங்களுக்கு ஆபீஸ்ல ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய யோகம் இப்ப கூடி வருது. புதிய வீடு மனை கட்டக்கூடிய யோகம் கூடி வருது. நிறைய பேர் இப்ப அடுக்குமாடி குடியிருப்புல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. கொஞ்சம் வீட்டை வாங்கி போடப்பா, நல்ல வாடகை கொட்டு வருமானம் வரும் பார்ப்பாங்க. சில பேர் சொந்த வீடு வாங்கணும்னு முயற்சியில இறங்குவாங்க. நிறைய ஆசைப்படுவீங்க. ஆசைப்பட்டாதானங்க வாழ்க்கையில ஜெயிக்க முடியும். நிறைய ஆசைப்படுவீங்க. நல்ல ஏன் பண்ணணும்னு ஆசைப்படுவீங்க. சம்பாதிக்கக்கூடிய ஆசைப்படுகிற போதுதான் தேடல் இருக்கும். தேடல் இருந்தால்தான் அந்த வழிகள் பிறக்கும். வழிகள் பிறந்தால்தான் வாழ்க்கையில் உயர முடியும். நான் ஆசைப்படாம வீட்டில் உட்கார்ந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு எதுவுமே கூடி வராது. நீங்க களத்துல இறங்கணும் சார். ஒரு விஷயத்துல நீங்க இறங்கி பாருங்க, வெற்றிகள் எப்படி தேடி வருது பாருங்க. மகர ராசிக்காரர்களுக்கு அருமையான நேரம். 6ல குரு, நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். சிஏ படிக்கிற மாணவர்களுக்கு நல்ல முன்னேற்றம்.
பலருக்கு இப்ப வங்கித்துறையில பினான்சியல் செக்டார்ல அதெல்லாம் பலருக்கு இப்ப வேலை வாய்ப்பு கிடைக்கும். வயிறு சம்பந்தப்பட்ட தொந்தரவு சிலருக்கு இருக்கும். பலருக்கு இந்த வாரம் வேலை மாறும். நீங்க எதிர்பார்க்கிற முக்கியமான நபர் உங்களை வந்து சந்திப்பார். புதிய வேலை வாய்ப்பு ஒன்று கிடைக்கும். அனுகூலமான சூழ்நிலை. பிசினஸ்ல நிறைய இன்வெஸ்ட் பண்ண போறீங்க. அப்படி ஒரு நல்ல சூழ்நிலைகள் நிலவுவதனால் இது ஒரு நல்ல வாரம். பயன்படுத்திக்கிடுங்க. ஹெல்த்துக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. உடல்நல பிரச்சனை தான் கொஞ்சம் பெருசா தெரியுது. அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டீங்கன்னா இந்த வாரம் உங்களுக்கு எல்லா வகையிலும் நல்ல வாரமா இருக்கும். ஏன்னா ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு ட்ரை பண்றீங்க, கிடைக்கும். அப்ப என்ன நன்மைகள் என்ன செய்தால் இந்த வாரம் நன்மைகள் பெருகும் அப்படின்னு சொன்னா, தூய்மை பணியாளர்களுக்கு உதவி செய்யுங்கள். அவங்களுக்கு என்ன உதவி வேணும்னு கேட்டு செய்யுங்க. உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும். கும்பராசி என்பர்களே, கும்பராசிக்காரங்களுக்கு சந்திர பகவான் லாபத்தில் அமர்ந்து ஒரு வாரம் துவங்குதுனாலே நீங்களே முடிவு பண்ணிக்கலாம். இந்த வாரம் சூப்பரா இருக்கும். சொல்லிட்டீங்கல்ல, உங்களுக்கே தெரியுது இல்ல, வாரம் சூப்பரா இருக்கும். காசு பணம் நல்லா இருக்கும். நல்ல பணியாளர்கள் கிடைப்பார்கள். ஒரு ஆபீஸ் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, நல்ல பணியாளர்கள் இல்லைன்னா இப்ப நல்ல பணியாளர்கள் கிடைப்பார்கள். பெரிய பெரிய முயற்சிகள் செய்வீர்கள். நிறைய விஷயத்துக்கு ஆசைப்படுவீங்க. உடம்புல அலுப்பு இருக்கும், உடம்புல வலி இருக்கும், காலில் பிரச்சனை இருக்கும், பொருளாதார தட்டுப்பாடு சிலருக்கு இருக்கும். ஆனாலும் கும்பராசிக்காரங்க எதுல ஜெயிக்க போறீங்க அப்படின்னா, தளராத மனசு. பெரிய விஷயத்துக்கு ஆசைப்படுவீங்க, நிறைய சாதிக்கணும்னு நினைப்பீங்க. அப்ப இந்த துன்பங்கள் எல்லாம் காணாம போயிருங்க. நீங்க பெறக்கூடிய வெற்றி மட்டும்தாங்க நிற்கும். 5ஆம் இடத்திலிருந்து குரு பார்க்கிறாரு, உங்கள் முயற்சியின் காரணமா நல்ல வருமானம் வரும். 5ஆம் இடத்திலிருந்து குரு பார்க்கிறாரு, உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல வாழ்க்கை வரும். 5ஆம் இடத்திலிருந்து குரு பார்க்கிறார், ஹையர் எஜுகேஷன் சிறப்பாக இருக்கும். 5ஆம் இடத்திலிருந்து குரு பார்க்கிறார், நல்ல பொழுதுபோக்கு விஷயங்கள் ஈடுபாடு கூடும். 5ஆம் இடத்திலிருந்து குரு பார்க்கிறார், நல்ல மனது உங்களுக்கு இருக்கும். அற்புதமான காலகட்டம். பினான்சியல் இம்ப்ரூவ்மெண்ட் நல்லா இருக்கு. பிசினஸ் டெவலப்மெண்ட் நல்லா இருக்கு. பிசினஸ் லாபம் திருப்திகரமா இருக்கு. ஆபீஸ்ல ப்ரொமோஷன் செய்தி கூடி வருது. அப்ப கும்பராசிக்காரர்களுக்கு நிறைய நன்மைகள். ராசியில ராகு தான், 7ல கேது தான், பல ஏற்ற இறக்கங்களை சந்திக்கிறீங்க, அது உண்மைதான். ஆனாலும் உங்களுடைய தளராத மனசு, உங்களுடைய விடாத முயற்சி, விஸ்வரூப வெற்றி அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிடுவீங்க. பெரிய வளர்ச்சி வந்து சேரும். இந்த காலகட்டத்தில் அரசியல்வாதிகள், விஐபிக்கள் இவர்களுடைய தொடர்பு கிடைக்கும். அடுக்குமாடி குடியிருப்புல வீடு வாங்கணுங்கிற எண்ணம் சிலருக்கு கூடும். எல்லாம் நல்லா இருக்கு. ஒரு விஷயங்க, அப்பாவுடைய உடல் நலத்துல அதிக அக்கறை எடுக்கணும். அது மட்டும் நீ ஞாபகம். உங்களுக்கு நிறைந்த நன்மைகள் இன்னும் பெருகணுங்க. என்ன செய்தால் எனக்கு நன்மைகள் வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த காலகட்டத்திலே செருப்பு தைக்கும் தொழிலாளர்களுக்கு உங்களால் ஆன உதவிகள் செய்யுங்கள். அவங்க குடும்பத்தில் ஒரு பிள்ளை படிக்கிறதுக்கு உதவி செய்யுங்க. அவர்களுக்கு உடல்நல குறைவு இருந்தால் அதற்கு உங்களுக்கு மருத்துவ உதவி செய்யுங்க. உங்களால் என்ன முடியுமோ அவங்க வாழ்க்கை முன்னேற்றத்துக்கு உதவி செய்யுங்க. உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும். எனதருமை மீனராசி அன்பர்களே, மீனராசிக்காரங்களுக்கு ராசியில சனி பகவான் உட்கார்ந்துருக்காரு, 10ல சந்திர பகவான் உட்கார்ந்துருக்காரு. ராசியில சனி பகவான் உட்கார்ந்து ஒரு வகையில் நன்மைங்க. வாழ்க்கையுடைய அனுபவத்தை கொடுப்பாருங்க. யாருங்க நமக்கு அனுபவத்தை சொல்லி தருவாங்க? அறிவை சொல்லி தருவதற்கு ஆசிரியர் இருக்கிறார். அனுபவத்தை சொல்லி தருவதற்கு யார் இருக்கிறார்? ஒரு மனிதர் வாழ்க்கையில ஜெயிக்கணும்னா அறிவும் வேணும், அறிவும் வேணும், அவங்களுக்கு அனுபவமும் வேணும். பல நல்ல அறிவாளிகள் கல்லூரியில பேராசிரியராக இருந்து பாடம் நடத்திடுறோம். நல்ல அறிவாளிகள் இருந்திருக்காங்க நம்மள்ட்ட. பல அறிவாளிகள் கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்குமா பையன், அந்த பையனை பார்க்கிறேன். பல நேரங்களில் பார்த்தீங்கன்னா அவ்வளவு உயர்ந்த அறிவு உடைய அந்த பிள்ளைங்க சாதாரண வேலை பார்க்குது. குறைந்த அறிவு உடைய மாணவர்கள் மிகப்பெரிய வெற்றியை தொட்டிருக்காங்க. என்னையே அது அதிசயம். நல்ல அறிவு இருக்கிறவங்கள வாழ்க்கையில ஜெயிக்கணும் அப்படின்னா அதெல்லாம் கிடையாதுங்க. அறிவு மட்டுமே ஜெயிப்பது இல்லை.
அப்ப வாழ்க்கையில் நம்ம புரிஞ்சுக்கிட வேண்டிய ஒரு உண்மை இருக்கு பாருங்க. சனி பகவான் என்பவன் அனுபவத்தை தரக்கூடியவன். யாருக்கு ஒருவருக்கு வாழ்க்கையில் நல்ல அனுபவம் இருக்கிறதோ அவங்க வாழ்க்கையில ஜெயிக்கிறாங்க. எங்க தவறி விழுந்தோம், எதனால தவறி விழுந்தோம் அப்படின்னு திருத்திக்கிடுகிற போது வாழ்க்கையில பெரிய முன்னேற்றத்தை பெறுகிறாங்க. அல்லது அனுபவசாலிகளின் துணை இருக்கிற போது வாழ்க்கையில ஜெயிக்கிறோம். இதுதாங்க வெற்றி. அந்த அனுபவம் எப்படி கிடைக்கும்? அதை நவக்கிரகங்களில் அனுபவத்தை தரக்கூடிய கிரகம் சனி. சனி பகவான் அவர் இப்ப நம்ம ராசியில உட்கார்ந்துருக்காருங்க. வாழ்க்கையில நல்ல அனுபவத்தை கொடுப்பாரு. அண்ணன் எப்படிப்பட்டவர், தம்பி எப்படிப்பட்டவை, நண்பர்கள் எப்படிப்பட்டவர்கள், நம்ம வேலை எப்படிப்பட்டது, நம்ம அவங்களுடைய பிசினஸ் பார்ட்னர் எப்படிப்பட்டவர், வாழ்க்கையில் ஒவ்வொருவரையும் பற்றி உங்களுக்கு அனுபவத்தை கொடுப்பாரு. அந்த அனுபவம் உங்களை வாழ்க்கையில உயர்த்தும். கொஞ்சம் கசப்பு தான் மனசுக்கு, கசப்பு மருந்து குடிக்க கஷ்டமா தான் இருக்கும். ஆனா அந்த மருந்து தானங்க உடம்ப குணப்படுத்தும். அந்த மாதிரி இப்ப கிடைக்க போற அனுபவம் உங்க வாழ்க்கையில உங்களை உயர்த்தும் நண்பர்களே. இப்ப 10ஆம் இடத்துல உங்களுக்கு சூரியன், சுக்கிரன், சந்திரன், செவ்வாய், நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்குங்க. மீனராசிக்காரங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். அரசு வேலை கிடைக்கிற யோகம். தனியார் துறையில வேலை பார்க்குறீங்க, ஒரு புதிய வேலை ட்ரை பண்றீங்க, அது கிடைக்கக்கூடிய யோகம். அடுக்குமாடி குடியிருப்புல வீடு வாங்கணும்னு நினைக்கிறீங்க, வீடு கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டம். எல்லாமே நல்லா இருக்கு. ஹெல்த் மட்டும் சில ப்ராப்ளத்தை கொடுக்குது. தினந்தோறும் தெய்வ வழிபாடு செய்யுங்கள், நன்மைகள் பெறுவீர்கள். மருத்துவமனைகள் நடத்தக்கூடியவர்கள் இப்பொழுது புகழ் பெறுவீர்கள். நல்ல வருமானம் பெருகும். இன்சூரன்ஸ் செக்டார்ல இருக்கிறவங்களுக்கு இப்ப நல்ல வருமானம் பெருகும். ஆயில் கம்பெனில ஒர்க் பண்றவங்க நல்ல வருமானம் பெருகும். எல்லாமே நல்லா இருக்கும் உங்களுக்கு. அப்ப இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல வேலை கிடைக்குமா, புதிய வேலைக்கு ட்ரை பண்ணலாமா, பண்ணுங்க, நல்லா இருக்கும். பிசினஸ்ல ஜெயிச்சுக்கிட்டு வருவீங்க. கல்வியில ஒரு பெரிய வளர்ச்சி இருக்கும். இதெல்லாம் இந்த வாரம் நடக்கக்கூடிய நன்மைகள். இன்னும் நிறைய நன்மைகள் எனக்கு வேணுங்க. என் வாழ்க்கையில நான் முன்னேறணும் அப்படிங்கிறவங்களுக்கு மிகச்சிறந்த விஷயம், பிறருக்கு தானம் செய்யுங்கள். உங்களால் என்ன முடியும்? இரத்த தானம் செய்ய முடியுமா? இரத்த தானம் செய்யுங்கள். உணவு வாங்கி கொடுக்க முடியுமா? அன்னதானம் செய்யுங்கள். என்ன தானம் முடியுமோ அதை செய்யுங்கள். நிறைய பேருக்கு இந்த வாரம் கண் திருஷ்டி இருக்கு, சிலருக்கு கண் கோளாறு இருக்கு, அதை நிவர்த்தி பண்ணிக்கிடணும். நிறைய தான தர்மம் செய்யுங்கள். உங்கள் வாழ்க்கையில வெற்றி வரும். அன்பர்களே, மீண்டும் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்பு வணக்கம் கூறி விடைபெறுபவர் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன். சர்வஜன சுகினோ பவந்து.